வெல்கம் டு ஆத்மா. அடர்ந்த பச்சை நிறக்காடு, நீல நிறக்கடல், இவ்விரண்டும் நம் மனதை பிரமிப்பில் ஆழ்த்த தவறியதில்லை. கடல் எத்தனை ஆழம், எத்தனை நீளம் என்று யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் ஒருவர் தனியே விடப்பட்டால் அவரது நிழல் கூட நம்மை பயத்தில் ஆழ்த்திவிடும். பச்சையும் நீளமும் நிறைந்த தீவு, அழகான கடல், மரம், செடி, கொடிகள் இவைகளை அலங்கரிக்க அங்கே குடிகொண்டுள்ளது ஒரு அமானுஷ்யம். மனிதர்கள் யாரும் கால் பதிக்காத இடம், கால் பதித்தவர்களின் உயிர் பறிக்கப்பட்ட இடம். அந்த தீவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உள்ளே சென்றவர்கள் வெளியே திரும்பியதில்லை. நாம் வாழும் உலகத்தில் மர்மங்கள் அவிழ்க்கப்படாததில் இதுவும் ஒன்று. அந்த தீவின் பெயர்தான் நஞ்சு தீவு. அமானுஷ்யங்களை தோலுரித்து காட்ட தைரியமே உருவான ஒரு பெண் அங்கு செல்ல முடிவெடுத்து விட்டாள். வேகத்தோடும் விவேகத்தோடும் உண்மையை உலகிற்கு சொல்ல அவள் எடுத்துவிட்டாள் தனது முதல் காலடியை. அவளோடு சேர்ந்து நாமும் நஞ்சு தீவிற்கு பயணிப்போம். வாருங்கள். மர்மங்கள் நிறைந்த நிறைய இடங்களை தரையில் பார்த்த நாம் இப்போது பார்க்கப் போவது தண்ணீர் சுற்றி அரணாக உள்ள தீவில். வங்கக் கடல் ஓரம் நீரால் உருவாக்கப்பட்ட தீவுகளுக்குள் நாம் வாழும் தமிழகத்துக்குள் உள்ள இத்தீவு உயிரை காவு வாங்கும் தீவு. படகோட்டிகள், மீனவர்கள், சுற்றுலா சென்றவர்கள் என அனைவரும் மாயமான தீவு. இதன் உள்ளே சென்று யாரும் ஆராய விரும்பவில்லை. இதற்குள் இருக்கும் மர்மம் இயற்கை என சிலரும், அங்கிருக்கும் அமானுஷ்யம் என சிலரும், அங்கு உள்ள மிருகங்கள் என சிலரும் அவரவர் கற்பனை யூகங்களை கட்டி எழுப்பியுள்ளனர். கொத்து கொத்தாக ஆட்களை விழுங்கும் மிருகம் நம்மை சுற்றி இல்லை. அப்படியானால் இயற்கை, அமானுஷ்யம் இவை இரண்டில் எது? விடை தெரியாத தீவு, அதை தேடும் பயணம் இது. குட் மார்னிங் எவ்ரிவன். என்னோட ப்ராஜெக்ட் சவுத் சைடில் இருக்க ஒரு தீவை பற்றி. நான் அந்த தீவை பற்றி ஏற்கனவே ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நேரில் போய் பார்த்து அங்கே உண்மையிலேயே என்ன நடக்குது, அங்கே கெட்ட ஆத்மாக்கள் இருக்குதான்னு டாக்குமெண்ட்ரி பண்ணணும். தீவா? அது என்ன தீவு? நஞ்சு தீவு. நஞ்சு தீவா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேணா ருத்ரா, அது ரொம்ப பயங்கரமான தீவு. அங்க போனவங்க யாரும் இது வரைக்கும் உயிரோட வந்ததே கிடையாது. நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு சொல்லு. அங்க போய் உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா கம்பெனி எந்த ரெஸ்பான்ஸ் எடுத்துக்காது. சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்ன நான் பாத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த ஊர்ல தான் நான் பிறந்து வளர்ந்தேன். என் சொந்த ஊர் சார் அது. அங்க என்ன நடக்குது, அங்க இருக்கிற அமானுஷ்யம் பத்திலாம் எனக்கு தெரியணும் சார். நான் பாத்துக்கிறேன். கன்ஃபார்ம் ஆர்டர் மட்டும் கொடுங்க சார். அதுவும் இல்லாம உங்களுக்கு ஸ்பெஷலா ஃபுட்டேஜ் வேற கிடைக்கும்ல சார். ஓகே ருத்ரா, நீ இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றதுனால இந்த ப்ராஜெக்ட்டை நான் ஓகே பண்றேன். நீ போய் ஹெச்ஆரை மீட் பண்ணி கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வாங்கிக்க. ஓகே சார். நீங்களா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ருத்ரா. தேங்க்யூ. நல்லபடியா ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஷூர் சார். ஓகே ருத்ரா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
என்ன பண்ற? இப்போதாண்டி வந்தேன், ஒரே டயர்டா இருக்கு. என்ன வேணும் சொல்லு. டைம் என்ன ஆச்சு? இப்பதான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்ற. புதுசா வந்த ஹெச்ஆர் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தியா? டயர்டா வேற இருக்குன்றியேடா. ஹெச்ஆர் கூடவா? நானா? நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்தா அதோட ஏஜ் கோல்டன் ஜூப்ளி கொண்டாட போகுது. அது கூட நான் ரொமான்ஸ் பண்ணி என்ன பண்ண போறேன்? அப்புறமா நான் கொலை கேஸ்ல தான் உள்ள போயிடுவேன். ஏண்டி நீ வேற கடுப்பேத்திட்டு இருக்க? சரி அதை விடு. ப்ராஜெக்டை பத்தி ஆஃபீஸ்ல பேசுனியா? என்ன சொன்னாங்க? நஞ்சுத்தீவுன்னு பேரை கேட்ட உடனே வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்களே. அதான் இல்ல, எம்டி ஓகே சொல்லிட்டார்ல. என்னடி சொல்ற? ஓகே சொல்லிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் வேணாம் தான் சொன்னாரு, அப்புறம் பேசி கிளியர் பண்ண. ஓகே சொன்னது மட்டும் இல்லாம உடனே கன்ஃபார்ம் ஆர்டரும் கொடுத்துட்டாரு தெரியுமா? ஓ ருத்ரா, நல்லா யோசிச்சுக்கோ. வேணாம், வயிற்று வலி, ஃபீவரு, அது இதுன்னு ஏதாவது சொல்லி மெயில் போட்டுரு. நாம ஒரு வாரம் ஜாலியாக அவுட்டிங் போயிடலாம், சரியா? எனக்கும் பாடியில் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. உனக்கு உடம்பு சூடாயிடுச்சுன்னா எண்ணெய் தேய்ச்சி குளி, சூடு தணிஞ்சிரும். எனக்கு நைட்டு பஸ், திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும். சரி, நான் சீரியஸா தான் கேக்குறேன். இவ்வளவு நேரம் ஆபீஸ்ல இருந்தே என்னதான்டா பண்ண? ஓ ஆஃபீஸ்லையா? அதுவா, பெங்களூர்லேருந்து புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கு. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுவும் நான் தான் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதான் ட்ரெயின் பண்ணிட்டு வரேன். நைட்லயா? ஏய், என்ன சந்தேகப்படுறியா? உன்னை நான் சந்தேகப்படுவேனா? நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட. நான் அப்புறம் பேசுறேன் உன்கிட்ட. சரி, வச்சிடுறேன். பாய். யாரை பார்க்கணும்? சித்தப்பா. யாருமானே? உனக்கு யாரு வேணும்? மிஸ்டர் தம்பையா இருக்காரா? அவரை பார்க்கணும். அவரெல்லாம் நீ பார்க்க முடியாது, அவரு ரொம்ப பிஸி. வாமா ருத்ரா, உள்ள வா. எப்படி இருக்கீங்க சித்தப்பா? நல்லா இருக்க, உள்ள வா. வாமா, உட்கார். என்ன சித்தப்பா, எலெக்ஷன்ல நிக்க போறீங்களா? இவ்ளோ கூட்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வீட்டுல ஏதோ விசேஷமா பணம் கேட்டு வந்திருக்காங்க. சரி அதை விடு. என்ன நீ திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன் சித்தப்பா. அம்மா எங்க வீட்டுல சித்தி தம்பி எல்லாம் காணோம். நேத்து தான் அவ அம்மா வீட்டுக்கே கிளம்பி போனா. நீ வரன்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லியிருந்தா அவங்க வீட்லயே இருக்க சொல்லியிருப்ப. இரு, போன் பண்ணி வர சொல்றேன். சித்தப்பா வேணா விடுங்க. இத பாரு, எனக்கு உண்மையிலேயே சமைக்க தெரியாது. நீ வேற சாப்பிடாம வத்தலும் தொத்தலும் ஆகி என்ன வம்பல அண்ணன் கிட்ட மாட்டி விட்டுறாத. ஐயோ சித்தப்பா, உங்க விருந்தோம்பல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். எங்க ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க, அந்த விஷயமா வந்திருக்கேன். ப்ராஜெக்டா? என்ன ப்ராஜெக்ட்மா? அது ஏய், இங்க வா. அண்ணா இந்தா, இத அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பு. ஓகேண்ணா. நீ சொல்லுமா, எதை பத்தி ப்ராஜெக்ட்? சித்தப்பா, கடல்ல இருக்கிற தீவுகளுக்கு நிறைய பறவைகள் வெளிநாட்டுல இருந்து வருதாம். அத பத்தி ரிசர்ச் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும். நான் எல்லா தீவையும் சுத்தி பார்க்கணும். எனக்கு ஒரு போட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா? அம்மாடி, எல்லா தீவையும்னா நஞ்சு தீவுமா? ஆமா சித்தப்பா. அது ஒண்ணு இல்லம்மா, தாராளமா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். எல்லா தீவையும் நீ நல்லா போய் சுத்தி பாரு. ஓகே. ஆனா நஞ்சு தீவுக்கு மட்டும் போயிடாத. சித்தப்பா ஏன்? அம்மாடி,
நீ இதே ஊர்ல பிறந்து வளர்ந்த பொண்ணு. அந்த தீவை பத்தி நீ நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்ப. எல்லாம் கேள்விப்பட்டு நீயும் அந்த தீவுக்கு போகணும்னு சொன்ன என்னமா அர்த்தம்? சித்தப்பா அதெல்லாமா இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் பழைய கதை சித்தப்பா. நீங்க எனக்கு ஒரு போட் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மாடி, உன் வீரத்தை பத்தி எனக்கு தெரியும். நான் யாரு? உன்னோட சித்தப்பா. நீ என்னோட பொண்ணு. தெரிஞ்சே உன்னை ஆபத்தை நோக்கி அனுப்பி வைக்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா. அம்மாடி, இத பாரு, நாளைக்கு எல்லா ஏற்பாடும் காலையில கண்ணு மாதிரி வாசல்ல நிக்கும். நீ எல்லா தீவையும் போய் சுத்தி பாரு. ஆனா நஞ்சு தீவு பக்கம் மட்டும் திரும்பி கூட பாத்துறாத. தயவு செஞ்சு இந்த சித்தப்பா சொல்றத கேளு. அம்மாடி, நீ முதல்ல போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் உனக்கு ஒரு நல்ல சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்றேன். உன் சித்தி வேற ஊர்ல இல்லையா? நீ என்ன பாடுபடுத்த போறியோ தெரியல. டேய், ராமலிங்கத்துக்கு போன போடுறா. சரிண்ணா. ராமலிங்கண்ணா கொடு. ஒரு நிமிஷம். டேய், தொழிலுக்கு போலியா? இல்லண்ணே, மச்சான் போட்டு சர்வீஸ் ரிப்பேர் கொடுத்துக்கலாண்ணே. அதான் நேத்தே சொன்னேன்லண்ணே. இந்த பாரா, என் அண்ணன் பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்கா. ஏதோ தீவு, பறவைங்கள போட்டோ எடுக்கணும், டாக்குமெண்ட்ரி பண்ணணும், அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கா. அதுவும் அர்ஜென்ட்னு சொல்றா. டேய், அவளுக்கு இங்க இருக்கிற எல்லா தீவை பத்தியும் தெரிஞ்சிருக்கு. அவளை நீ எங்க வேணாலும் கூட்டிட்டு போ, ஆனா நஞ்சு தீவை தவிர. புரியுதா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுதா? இந்த பாரு, நஞ்சு தீவை கடந்து போகும்போது அவளை திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லிடு. அவ ஏதாவது சில்மிஷம் பண்ணானா ஏதாவது காரணத்தை சொல்லி சமாளிச்சு அவளை கரைக்கு கூட்டிட்டு வந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதை. அம்மாடி, அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா? அம்மாடி, ராமலிங்கன்னு ஒருத்தன் உன் கூட வருவான். அவனுக்கு கடல்ல இருக்கிற எல்லா தீவும் அத்துப்படி. ஏன் கூகுள் மேப்னு அவனை தான் நாங்களே சொல்லுவோம். அவனை கூட்டிட்டு நீ எங்கெல்லாம் போடுமோ அங்கெல்லாம் போ. என்னென்ன பார்க்கணுமோ எல்லாத்தையும் பாரு. ஆனா நஞ்சு தீவுக்கு மட்டும் போயிடக்கூடாது. இப்ப நான் சொன்னதை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. எக்காரணத்துக்கு கொண்டும் மறந்துடாத. புரிஞ்சுதா? சித்தப்பா ஏன் நஞ்சு தீவனால இப்படி பதறாரு? உண்மையிலேயே அங்க என்ன இருக்கு? ஏன் சித்தப்பா? ஏன் எதுக்குன்னு மறுபடி கேட்டுக்கிட்டே இருக்க? 4 எழுத்து படிச்சுட்டா இப்படி எல்லாம் தான் கேட்க தோணும். அது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ்மா. அங்க போன யாரும் இது வரைக்கும் உயிரோட திரும்பி வந்ததே கிடையாது. எவ்வளவோ பூஜை பண்ணி பார்த்தாச்சு. அந்த தீவுல ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கான். அதுவும் பயங்கர கோபத்துல இருக்கான். அதோட கோபத்தை தணிக்கிறதுக்காக எவ்வளவோ பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி பார்த்தாச்சு. ஆனா இது வரைக்கும் ஒரு வழி கூட கிடைக்கல. ஏன் இது வரைக்கும் நானே அந்த தீவுக்குள்ள போலன்னா பாத்துக்கோய. சித்தப்பா, இந்த காலத்துல பேய் பிசாசுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்களே. அம்மாடி, நான் சொல்றது உனக்கு கிண்டலா தெரியுதுல்ல? சரிம்மா, நீ இந்த சித்தப்பா சொன்ன எதையும் கேட்க மாட்ட. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்திலேயாவது நான் சொல்றத கேளு. நஞ்சு தீவுக்கு மட்டும் எக்காரணத்தை கொண்டு போயிடக்கூடாது. சரியா? சரிங்க சித்தப்பா, நான் போக மாட்டேன். சரியா? சரி. ஏன் என்ற கேள்வி பல வழிகளை தந்துள்ளது. இந்த வார்த்தையை முன்னிறுத்திய ருத்ராவிற்கு கிடைத்த பதில் என்ன? ஒரு ஆதரவும் இல்லாமல் அனைவரும் அவளை பயமுறுத்த காரணம் என்ன? அங்கு மர்மங்கள் இருக்கிறதா இல்லையா? அல்லது வெறும் கட்டுக்கதை தானா? ருத்ராவின் கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமா? சித்தப்பா உதவி செய்வார் என்று நம்புகிறாள் ருத்ரா. ஆனால் ஒரு சொல், அதே சொல்லை சித்தப்பாவும் சொல்லி பயமுறுத்த ஆதரவற்று போகிறாள் ருத்ரா. என்ன சொல்லி புரிய வைப்பது என்று தவித்துக் கொண்டிருக்கிறாள். ருத்ராவால் நஞ்சு தீவிற்கு போக முடியுமா? வாருங்கள் பார்க்கலாம். என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, போயிடலாம்.
இங்கயா? இதோ அங்கம்மா. எங்கண்ணா போட் இன்னும் வரலையா? இங்கே தான் இருந்தாங்க, எங்கேயாவது பக்கத்தில் போயிருப்பாங்க. இதோ கேட்டு சொல்கிறேம்மா. சரி கேளுங்க. திடீர்னு ருத்ரா கிளம்பி இங்க வந்திருக்கா. ஒருவேளை நஞ்சத்தீவை பத்தி கேள்விப்பட்டு தான் இங்க வந்திருப்பாளோ? வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் எல்லோருக்கும் எப்போதும் உண்டு. சிலருக்கு அதிகாரம், சிலருக்கு பணம், சிலருக்கு பொன். ஆனால் ருத்ராவிற்கு உண்மை மீது இருந்தது. என்ன நடந்தது என்று தெரிய வேண்டும். சிறு பிள்ளை போல் ஆர்வமும் மனதில் உறுதியும் கொண்டு கரைகளை தாண்டி செல்வாளா ருத்ரா? தம்பையாவின் பதட்டம், தன் அண்ணன் மகள் ஆபத்தில் சிக்கிக் கொள்வாளா என்று. ருத்ராவின் பதட்டம், தான் நஞ்சுத்தீவிற்கு செல்ல முடியுமா இல்லையா என்று. இரண்டில் எது நடக்கப் போகிறது? அலையும் கடலும் மரமும் காற்றும் ருத்ராவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்க, அங்கு அமானுஷ்யமும் அவளின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறதா? வாருங்கள் பார்க்கலாம். ஹலோ சித்தப்பா, சொல்லுங்க சித்தப்பா. என்னம்மா ருத்ரா, போட் ஏறிட்டியா? சித்தப்பா, போட் எல்லாம் கன் மாதிரி ரெடியா இருக்கும்னு சொன்னீங்க, ஆனா எல்லாம் டம்மி கண்ணால இருக்கு. என்னம்மா சித்தப்பாவையே கலாய்க்கிறியா? அம்மாடி, பசங்க அங்க பக்கத்துல எங்கேயாவது தான் போயிருப்பானுங்க. ஏன்னா உனக்கு நல்ல சாப்பாடு நண்டு பொரியல் எல்லாம் வறுத்து கொடுக்க சொல்லியிருந்த. அத உனக்கு ஏற்பாடு பண்ணதுக்காக தான் போயிருப்பானுங்க. நம்ம பசங்க எல்லாம் ரொம்ப நல்லா சமைப்பானுங்க. நீ நல்ல தெம்பா சாப்பிட்டுட்டு உனக்கு எங்க எல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் படம் எடுத்துட்டு வா. சரிங்க சித்தப்பா. ஆனா ஒண்ணுமா, எக்காரணத்தை கொண்டு தண்ணிக்குள்ள மட்டும் கால வச்சிடாத. ஏன்னா எங்கெல்லாம் ஆழம் இருக்குன்னு உனக்கு தெரியாது இல்லையா? உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். சித்தப்பா சொன்னதை மறந்துடாத. அதெல்லாம் ஒண்ணும் ஆகா சித்தப்பா, நான் பாத்துக்கிறேன். ஓகேமா, பாய். சரிம்மா, நான் வச்சறேன். என்னண்ணே? இவங்க தானா? வாங்கம்மா. போலாமாண்ணே? போலாமா. எந்த போட்டு? அந்த போட்டு தாம்மா. அதுவா? வாங்க.
நடக்க திண்ணமான நெஞ்சம் வேண்டும். வெறும் எண்ணம் மட்டுமே நம்மிடம் எதையும் சேர்த்து விட முடியாது. நமக்கு எது தேவையோ அதை நோக்கி நகர வேண்டும். அதுவே தவமாக இருக்க வேண்டும். ருத்ராவின் பயணமும் அப்படித்தான் துவங்குகிறது. தான் எண்ணியதை நிறைவேற்ற திண்ணிய நெஞ்சத்தோடு தண்ணீருக்குள் செல்கிறாள் தீவை நோக்கி. அங்கு ருத்ராவிற்கு காத்திருப்பது என்ன? நாமும் காத்திருப்போம் நாளை வரை.